எனக்கு தெரிந்த சகோதரி ஒருவர் நேற்று என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டாள். அவர் மனமுடைந்து பேசினார். அது குறையென்றும் சொல்ல முடியாது, அவள் சொன்னது சரியென்றும் சொல்ல முடியாது. அவள் சொன்னது என்னவென்றால், அவள் என்னிடம் அவள் குடும்பத்தாரைப் பற்றி, அதாவது அவர்கள் மாமியார் மாமனாரைப் பற்றி குறை சொல்ல ஆரம்பித்தாள். பல பெண்கள் இப்படித்தான் யாரிடமாவது தங்கள் குடும்பத்தில் உள்ள குறைகளை சொல்லி மனதில் உள்ள பாரத்தை குறைத்து கொள்வார்கள். அதை தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதுவே பிறருக்கு எரிச்சலை மூட்டும் விஷயமாகும். திருமணமான பெண்கள் பலர் கணவர் வீட்டார் குடும்பத்தை பற்றி குறை சொல்வது வழக்கமாகிவிட்டது. அதில் உங்கள் கணவரின் அன்பானவர்களும் கலந்து இருக்கிறார்கள். அதாவது மாமியார் மாமனார் நாத்தனார் என்று அனைவரையும் குறை கூறுவது உங்களுக்கு நன்றாகத்தான் இருக்கும். இல்லை, மருமகளை மாமியார் குறை சொல்வதும் வழக்கமாகிவிட்டது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். உங்கள் கணவர் உங்களிடம் அன்பாக நடந்து கொள்கிறார் என்றால் நீங்கள் மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை குறைத்து கொள்ளுங்கள். இல்லையென்றால் உங்கள் கணவரின் அன்பு உங்களிடம் இருந்து குறைந்துவிடும். கணவரின் வளர்ச்சியில் நீங்கள் துணையாக இருங்கள். குறைகளை மட்டும் பேசிக்கொண்டு கணவரின் உழைப்பில் வாழ்வதே நம்பிக்கை துரோகம்தான். மாமியார் சொத்து மட்டும் சேர்க்க வேண்டும், ஆனால் மாமியாருக்கு சோறு போட கணக்கு பார்க்கும் மருமகள்களே இருக்காதீர்கள். இன்று நாம் என்ன விதைக்கிறோமோ அதைத்தான் நாளை நாம் அறுவடை செய்வோம். இன்று சில மனைவிமார்கள் மாமியாருக்கும் கணவருக்கும் செய்யும் துரோகங்கள் இறுதி காலத்தில் உங்கள் பிள்ளைகளே உங்களுக்கான தக்க பாடத்தை கற்பிப்பார்கள். இதுதான் யதார்த்தமான உண்மை.